ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராகவ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெக்லைனர் சேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ப்ராடக்ட் உடைய குவாலிட்டி, சைஸிங் இதெல்லாம் எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு டியர்லேயே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு சைடில் போட்டிருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட் உடைய லுக்கு, அவுட்லுக்கு நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்குன்றது அதில் அப்படி தான் இருந்துச்சு. வித் பேடிங்கோடு நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ்லேயும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஓப்பன் ஆகுது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஷன் இருக்குது, ஒரு சாஃப்ட் குஷன் இருக்குது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸில் ஓகே, ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. ஸோ இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேடிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பேடிங் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை, ரொம்ப பயங்கர குஷனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேடிங் வைஸ் ஓகே, நான் ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். இல்லைனா ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ்ன்ற ரேஞ்சில் சொல்ல முடியும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலெல்லாம் இது கொடுக்கல, பட் உட்காரத்துக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு இதோடைய ப்ராடக்ட். ஸோ இதோடைய ரெக்லைனிங் லெவல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ரெக்லைன் பண்ணி காட்டுறேன், ஃபோல்ட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். எஸ், ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ண கண்டிஷன். இப்போ நான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்லைன் பண்ணி உட்காந்து பார்க்குறேன். இது கேரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 kg to 7 kg வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட வெயிட்டு. ஆனால் நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு போக முடியும். அஃப்கோர்ஸ் நான் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ பேடிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் உட்காந்து பார்க்குறேன். ஸோ 2 கண்டிஷன் 3 பொசிஷன்ஸில் உட்காந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஸோ உட்காரும்போது ஒரு லைட்டாக ஒரு ஷேக் இருக்க தான் செய்யுது, நல்லா ஷேக் ஆகுது. பட் ஆனால் இந்த மாதிரி உட்காந்ததுக்கப்புறம் அது கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துட்டோம். இப்படி தான் ரெக்லைன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம பின்னாடி அப்படி புஷ் பண்ணி காலை லிஃப்ட் பண்ணாலே இது வந்து அழகாக ரெக்லைன் ஆகுது. அந்த சைடில் வைக்கிற நம்ம ஆம்ரெஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹார்டாக இருக்குது, பட் நமக்கு அந்த அங்கே இடத்துல எதுவுமே சாஃப்ட் குஷன்ஸ் கிடையாது. அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்டாக தான் இருக்குது. ஓகே, இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள், நாட் ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. பட் இதை நான் சொன்ன மாதிரி இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவ் ஆவரேஜ் தான். ஸோ இப்படி தான் ரெக்லைன் ஆகுது. நம்ம ஒரு பொசிஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டிங் நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் 3300க்கு ஒர்த்தான்றது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அபவ் ஆவரேஜ் ப்ராடக்ட் தான். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.